வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூமெரிக்கல் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் axial and equatorial points. First, two short dipoles of dipole moment pk and p1k are located at 100, 102. ரெண்டு டைபோல் லொக்கேட் ஆகிருக்குது. இதில் 000 ஸோ ஒய் ஆக்சிஸ் கிடையாது, அதுலேயும் ஒய் ஆக்சிஸ் கிடையாது. ஸோ நம்ம இதில் இசட் ஆக்சிஸ் வச்சுக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கோம். டூ ஷார்ட் டைபோல்ஸ் ஆர் லொக்கேட்டட் அட் 000 and 102 இசட் ஆக்சிஸில். ஸோ 1,0,2 ரெண்டு டைபோல். ஃபஸ்ட்டு டைபோல் 1, இதில் டைபோல் 1 லொக்கேட்டட் அட் 000. அதோட வெக்டர் என்னென்னா P1 is equal to P into K cap. அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று டைபோல் வந்து எப்படி போகுது, P1K. அதோட மேக்னிடியூட் வந்து P, டைரெக்ஷன் பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ், K கேப்னா பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ். ரெண்டாவது செகண்ட் 102 வழியாக போகுது, இப்படி 102 இப்படி போகுது. அதோட செகண்ட் இதை P2ன்னு வச்சுக்கோ. ஸோ P2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு P/2, அதுவும் பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸில் தான் போகுது. இது இசட் ஆக்சிஸ் பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ் K கேப், இது நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ் K minus K cap. Find the resultant electric field due to dipoles at the point, இந்த பாயிண்டில், தட் இஸ் 1,0,0. இதுதான் ஜென்ரல் பாயிண்ட். இதில் இந்த பாயிண்டில் இது ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குது, இது ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த டைபோல் மூமெண்ட்டால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்டில் இதனால் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியும், இந்த பாயிண்ட் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு P1 எடுத்துக்கோம். See, the point is 1,0,0. This is point and அதோட டைபோல் மூமெண்ட் எப்படி போகுது, தட் இஸ் P1. ஃபஸ்ட்டு P1 எடுத்துக்கோம். செகண்ட் ஒன்று இருக்குது 0,0,0 வழியாக P1 வெக்டர் போகுது. இட் மீன்ஸ் நமக்கு என்ன தெரியும், நம்ம இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், எப்படி போகுதுன்னு நம்ம ட்ரீட் பண்ணலாம். இட் மீன்ஸ் இந்த பாயிண்ட்டு அதுக்கு ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் ஆகும். ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் ஏன்னா டைபோல் மூமெண்ட் இருக்குது. இங்கே நல்லா பாருங்கள், திஸ் இஸ் மைனஸ், திஸ் இஸ் ப்ளஸ் சார்ஜ். டைபோல் மூமெண்ட் வந்து எப்படி போகும், டைபோல் இப்படி பண்ணி போகுது. இந்த பாயிண்டில் நம்ம பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். திஸ் இஸ் P at 1,0,0. So this is equatorial point. So equatorial point என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு K, ஈக்குவட்டோரியல்னா 2P வரும், அது P வரும் இன்ட்டு R3. ஸோ R3னா இதுதான் R. இதுக்குள்ள டிஸ்டன்ஸ்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. திஸ் இஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். இது இங்கே எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. யூனிட் நம்ம கொடுக்கல, அதனால் 1 நினைக்கும். ஸோ R இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு P1 இந்த ஈக்குவட்டோரியல் லைன். இந்த P1 ஈக்குவட்டோரியல் லைன் தான் இந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்குது. ஸோ P1 இன்ட்டு R3. ஸோ K இன்ட்டு P1 வந்து என்ன வரும், P1 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு K கேப். P இன்ட்டு K into 1Q along direction is K cap. It means direction is, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட், இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் K into P1Q, which is equal to K into P, magnitude of equatorial point. This point is this dipole moment at this point. This dipole moment at this point. So equatorial point இருக்குது. Magnitude of E. So
electric field, magnitude of electric field in the equatorial point is equal to K into P, where K is equal to 1 by 4 pi epsilon naught K. So நமக்கு எல்லாம் தெரியும் equatorial pointல dipole moment in the direction தான் அதுக்கு exactly opposite directionல electric field இருக்கும். ஸோ இந்த டைப்போலில் இந்த பாயிண்டில் இந்த டைப்போல் மூமெண்ட் இந்த டைப்போல் மூமெண்ட் திஸ் இஸ் P1 இப்படி போகுது. திஸ் இஸ் த பாயிண்ட் P at 1,0,0. ஸோ P இப்படி போகுதுன்னா இது வந்து ஈக்குவட்டோரியல் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்போசிட் டு டைப்போல் மூமெண்ட் போகிறோம். ஸோ E1 will be in this direction. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஃபார் equatorial point the electric field direction is opposite to P1 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? இந்த டைரெக்ஷன் ஃபார் திஸ் பாயிண்ட் இந்த டைரெக்ஷனில். நம்மள எப்படி பார்ப்போமே மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறோம். P1 இப்படி இருக்குது. ஸோ இது வந்து இப்படி இருக்கும். தட் இஸ் ஈக்குவட்டோரியல். ஸோ ஈக்குவட்டோரியல் எப்படி இருக்கும்? டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? டைரெக்ஷன் வில் பி minus k direction. Minus k direction means is the minus k direction. Is minus k direction. So electric field in the direction irukku. So electric field in the direction irukku. Minus direction irukku. So in vector form la எழுதணும்னா E is equal to E into minus k cap. இதை நம்ம எழுதிடலாம். So electric field for at this point, electric field in the point in the dipole moment அதோட magnitude Kp and the electric field direction is in the direction இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்ப்போம் due to P2 பார்த்தோம்னா ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆக்சியல் பாயிண்டில் டைப்போல் மூமெண்ட் இந்த டைரெக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷன் இருக்கும். ஸோ ஃபார் திஸ் பாயிண்ட் டைப்போல் மூமெண்ட் இந்த டைரெக்ஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி இன் திஸ் டைரெக்ஷன். அதோட மேக்னிடியூட் கேபி இந்த நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ். இது இசட் ஆக்சிஸ்னால் இது கே கேப்பில் வரும். கே பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ். செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட் என்னது? செகண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தட் இஸ் 1,0,0. இதோட டைப்போல் மூமெண்ட் பாசஸ் த்ரூ 1,0,2. ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த டைப்போல் மூமெண்ட்டுக்கு இந்த டைப்போல் மூமெண்ட்டுக்கு ஆக்சியல் லைன் வருது. ஏன்னா இது ஆக்சியல் லைனில். ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ஆக்சியல் டைரெக்ஷன் என்ன வரும்? K into P2 என்ன வருது? This is P2 divided by R cube is the axial. EA stands for axial. ஸோ அப்படி வந்ததுன்னா அடுத்த டைரெக்ஷன் பார்க்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு K into P2ஓட மேக்னிடியூட் வந்து P/2 டிவைடட் பை R எவ்வளோ வருது? R is equal to P2 P/2 R is equal to 2. Rனா இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸு. இது இசட் டைரெக்ஷனில் 2 - 0 is equal to 2. ஸோ P2 இதுதான் இதோட வருது. K into P2 and P2 E இந்த ஆக்சியல் டைரெக்ஷன் into 2 வரும். K into P into 2 into R cube. ஸோ R is equal to 2 into 2. ஸோ P2 நம்ம போட்டோம் P/2 into 2. ஏன்னா ஆக்சியல் லைனில் KP by R cube into 2. ஸோ K into P2 into 2 divided by R cube வந்து வரும் 2 cube. ஸோ A is equal to இது கேன்சல் ஆகிடும் KP by 8. The electric field in this direction is magnitude of electric field. So magnitude of electric field for P2 is equal to Kp divided by 8. Sorry, so only magnitude. What is the direction? Direction பார்க்க போகிறோம். டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது ஆக்சியல் இந்த பாயிண்ட்டு இந்த டைப்போல் மூமெண்ட்டுக்கு ஆக்சியல் பாயிண்டில் இருக்குது. ஃபார் ஆக்சியல் பாயிண்ட்
ஃபார் ஆக்சியல் பாயிண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இந்த பக்கம் இருந்தால் சேம் டைரெக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஆர் பி ஆக்சியல்னு வச்சுக்கலாம், இ ஆக்சியல்னு வச்சுக்கலாம். ஸோ டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். ஆக்சியல் மூமெண்ட்டில் எந்த டைரெக்ஷனில் டைபோல் மூமெண்ட் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும். ஸோ வி கேன் ரைட் இந்த பக்கம் போணுச்சுன்னா பாசிட்டிவ், இப்படி போணுச்சுன்னா பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ், பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ்னால் கே கேப். ஸோ இ நம்ம எழுதிட்டோம். நவ் இப்போ பார்க்க போனோம்னா நம்மகிட்ட என்னென்ன இருக்குது. ஸோ நவ் வி காட் 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட். இங்கே வந்து இந்த பாயிண்டில் 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இதனால் அதோட ஈக்குவட்டோரியல் லைனில் ஒன்று இருக்குது, இந்த பாயிண்டால் இந்த டைபோல் மூமெண்ட்டால், அதாவது டைபோலால் இந்த பாயிண்டில் ஆக்சியல் லைனில் இருக்குது. ஸோ ஈக்குவட்டோரியல் லைனில் எழுதிட்டோம், வெக்டர் ஃபார்மில் எழுதிட்டோம், ஸ்கேலர் ஃபார்மில் எழுதிட்டோம். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ பார்ப்போம். சி இஏ இஸ் ஈக்குவல் டு இ இஸ் ஈக்குவல் டு கேபி and E axial line is equal to Kp into 1/8. அப்போ இதுக்கு இது எக்ஸ்னா இது x/8. ஸோ E at the equatorial line is greater than E at the axial line. ஸோ இதில் என்ன பண்ணலாம், see this is P2. P2 வந்து ஆக்சியல் லைனில் இருக்குது. ஸோ இந்த லைனில் இருக்கும் E2 ஏன்னா along the z axis. இங்கே எப்படி இருக்குன்னா against the E axial வச்சுக்கலாம், இது E equatorial. ஏன்னா இது வந்து இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இது equatorial வருது, ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்குது. therefore E greater than, so E at the axial line is E at the axial line is Kp, இது Kp which is equal to magnitude எதுனா Kp, இதோட magnitude Kp divided by 8. ஸோ இது பெருசு, இது சின்னது. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் டைரக்ஷன், நெட் எலக்ட்ரிக் ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் எழுதிக்கும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் ஈக்குவட்டோரியல் லைன் டைபோல் அண்ட் ஆக்சியல் லைன் டைபோல். ஆக்சியல் லைன் P2 வந்து இதோட ஆக்சியல் லைன் இருக்குது, P1 வந்து இதோட ஈக்குவட்டோரியல் லைன் இருக்குது. ஸோ E resultant net is equal to, E resultant is equal to, எது பெருசு, E ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்கிறது பெருசு. ஸோ இன் வெக்டர் ஃபார்ம் எழுதிக்கும். வெக்டர் ஃபார்மில் எழுதுனா என்ன வரும், கேபி இ இந்த ஈக்குவட்டோரியல் வந்து கேபி இன்ட்டு மைனஸ் கே ப்ளஸ் கேபி இன்ட்டு மைனஸ் கே. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் ஒன்லி டைரக்ஷன் இன்ட்டு கேபி by 8. E axial line இது வந்து ஈக்குவட்டோரியல் லைனுக்கு எழுதிட்டோம். இது இப்படி எழுதுவோம். E resultant is equal to எலக்ட்ரிக் ஃபீல்டு எது பெருசு, எதோட மேக்னிடியூட் பெருசு, ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் லைனில் பெருசு ப்ளஸ் E ஆக்சியல் லைன் இப்படி எழுதுவோம். ஈக்குவட்டோரியல் லைனில் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஆக்சியல் லைனில் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இதோட பெருசு. ரிசல்ட் ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ஈக்குவட்டோரியல் லைன் இப்படி வருது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ஆக்சியல் லைன் இப்படி வருது, இந்த ஆக்சியல் லைன். ஏன்னா ஆக்சியல் லைன் சேமு, ஈக்குவட்டோரியல் லைனில் இப்படி வருது. பட் இதை விட இது பெருசு அப்படிங்கிறது தான். இது பெரிய வெக்டர், சின்ன வெக்டர், ரெண்டையும் கேன்சல் வெக்டர் அடிஷன் பண்ணோம்னா இங்கே வந்துடும். இட் மீன்ஸ் டுவர்ட்ஸ் த மைனஸ் டைரெக்ஷன், தட் இஸ் மைனஸ் கே டைரெக்ஷனில் தான் ரிசல்டன்ட் இருக்கும். So we can write E resultant is equal to E பெருசுங்கிறதுனால E எவ்வளோ வருது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் is equal to Kp minus K cap plus E எவ்வளோ வருது, EA is equal to Kp by 8. இந்த E ஆக்சியல் லைனில் இருக்குது எவ்வளோ, இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ is equal to positive K vector. Right. Now E resultant. So net direction in the direction in the direction of E resultant or E
நெட் இந்த டைரெக்ஷன் தான் வரும். ஏன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷன் பெருசு. ஸோ ரிசல்டன் இந்த பக்கம் தான் வரும். ஸோ E resultant is equal to KP வெளியில் எடுத்துடலாம். KP வெளியில் எடுத்துட்டோம்னா E resultant vector is equal to resultant வெளியில் எடுத்துட்டோம்னா KP வெளியில் எடுத்தோம்னா this is equal to -1 K வெக்டரை வெளியில் எடுத்துருவோம். ஸோ இங்கே -1 லெஃப்ட் அவுட்டு, இங்கே +1/8 K வெக்டர் வெளியே எழுதுவாங்க. -K வெக்டர் into +K வெக்டர். ஸோ is equal to K P, where K is equal to 1/4 epsilon naught. K is equal to minus it into 7/8 into a long K vector, that is E resultant. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு இது ஆக்சியல் பாயிண்ட் இருக்குது, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வருது ஆக்சியலில் கேபி இந்த நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ். இசட் கே கேப்னாலே இசட் ஆக்சிஸ், நெகட்டிவ் -K கேப்னா இந்த டைரெக்ஷன் இருக்குது இ. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இது ஆக்சியல் பாயிண்டில் இருக்குது. ஸோ அதோட மேக்னிடியூட் வந்து என்ன வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதனால் இந்த டைபோல் மூமெண்ட் இந்த டைரெக்ஷன் இருக்கிறதுனால இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன் இருக்கும் வித் மேக்னிடியூட் K இன்ட்டு P. ஸோ இதை நம்ம எப்படி இருக்கலாம், இஸ் ஈக்குவல் டு K வந்து 1/4 epsilon naught into P into 7/8 into, so this should be minus 8 plus 1, this is equal to -7/8 into K cap. So 7/8 எடுத்துட்டோம்னா மைனஸ், இந்த மைனஸ் இங்கே கொண்டு போயிட்டோம்னா -K cap. So E resultant is equal to, or E resultant in vector form. So E resultant எப்படி இருக்கும், மேக்னிடியூட் எழுதுறோம்னா 7P 8×4 32 pi epsilon naught, 32 pi epsilon naught. அண்ட் வெக்டர் ஃபார்மில் எழுதுனோம்னா -K. ஸோ திஸ் இஸ் வெக்டர் ஃபார்ம். இதில் என்ன பண்ணுறது, இதோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்டில் P2 ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணோம் அட் ஆக்சியல் பாயிண்டில். இந்த பாயிண்ட்டுக்கு இது ஆக்சியல் பாயிண்டில் பண்ணோம். ரெண்டோட கம்பைன்ட் எஃபெக்ட் எடுத்தோம்னா ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் ஹாவ் எ 7 மேக்னிடியூட், அதோட மேக்னிடியூட் 72 P/pi epsilon naught into -K vector, that is electric field direction -K direction, net electric field. இதோட மேக்னிடியூட் இவ்வளோ இருக்கும். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மைனஸ் ஏ ரிசல்டன்ட் வந்து -Z ஆக்சிஸ். இது Z ஆக்சிஸ், இது X ஆக்சிஸ். நம்ம ஏன் ஒய் ஆக்சிஸ்க்கு எடுக்கல, இங்கே ஒய் ஆக்சிஸ்க்கு கோஆர்டினேட் 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஸோ ஒய் ஆக்சிஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ தட் இஸ் along negative Z axis. ஸோ மேக்னிடியூடு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு 7/32 into P/32 pi into epsilon naught, pi into epsilon naught. டைரக்ஷன் இது வந்து மேக்னிடியூட், ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட். டைரக்ஷன் is equal to along negative Z axis. நம்ம சிம்பாலிக்கலாக நம்ம நோட் பண்ணிட்டோம். இது மேக்னிடியூட், -K means negative Z direction.